இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி வார்த்தை. அதை வந்து ஜிஎஸ்எம்னு அப்படியே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு பாய்ஸ் கார்மெண்ட்டுக்கு இந்த ஜிஎஸ்எம் இருந்தால் போதும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இஸ் குட் டு கோ வித் அப்படின்றது உங்கள் சஜஷன் என்னென்ன இருக்கு? ஜிஎஸ்எம் வந்து ரொம்ப காமன் வேர்ட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்எம் இஸ் வெரி காமன் வேர்ட். நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா ஜிஎஸ்எம் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான். ஸோ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் ஜிஎஸ்எம் இஸ் வெரி ஒரு ஒரு சிம்பிள் வேர்டில் ஒரு லேமனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் ஜிஎஸ்எம். ஸோ ஜிஎஸ்எம் ஒவ்வொரு கார்மெண்ட்டும் நம்ம இத்தனை லட்சம் கார்மெண்ட் பண்ணுறோம், எல்லா கார்மெண்ட்லையும் கரெக்டாக ஜிஎஸ்எம் இருக்கான்னு ஒவ்வொரு கார்மெண்ட்டையும் வச்சு கிழிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கார்மெண்ட் விற்க முடியாது. கார்மெண்ட் விற்க முடியாது. ஸோ ஒரு ரீட்டைலர் வராங்க, அவங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏரியா, இஸ் இட் வெரி ஹியூமிட், இல்லை இஸ் இட் வெரி கோல்டு, இஸ் இட் வெரி மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கா, எப்படி அவங்களோட ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து இட்ஸ் த திக்னஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக்கோட திக்னஸ். இப்போ ஒரு சில ஃபேப்ரிக் இட் மே ஃபீல் திக் பட் இட் டோன்ட் ஹேவ் தட் மச் ஜிஎஸ்எம். ஒரு சில ஃபேப்ரிக் இட் வில் ஃபீல் தின் பட் இட் வில் ஹேவ் ஜிஎஸ்எம். ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்எம்ங்கிறது திக்னஸ்ங்கிறத விட நெருக்கம் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு யான் ஃபைபர் நடுவில் இருக்க நெருக்கம் தான் இந்த ஜிஎஸ்எம். டெக்ஸ்சர் தான் இந்த இதுதான் ஜிஎஸ்எம். ஸோ இப்போ நெருக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும். நெருக்கம் கம்மியாக இருக்கும்போது ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும், இது பிரீத்தபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. அந்த கேப் பிட்வீன் த ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த பிரீத்தபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. கேப் பிட்வீன் த ஃபைபர்ஸ் ரொம்ப க்ளோஸ் நிட்டடாக இருக்கும்போது பிரீத்தபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ ஹியூமிட் ஏரியா யூ வாண்ட் ப்ராப்பர் பிரீத்தபிள் ஃபேப்ரிக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ ஃபார் 170 180 ஜிஎஸ்எம் ஃபேப்ரிக்ஸ். போதும் கிட்ஸ்ங்கிறப்போ தட் இஸ் த வெரி குட் ஃபேப்ரிக். யூ டோன்ட் கோ பிலோ தட். அதுக்கு கீழே 160 ஜிஎஸ்எம் நல்ல ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, 150 ஜிஎஸ்எம்ல நல்ல ஃபேப்ரிக் இருக்கு. பட் இன்னைக்கோட மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு காட்டன் பேஸ் பண்ணி 150 160 ஜிஎஸ்எம் சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து லாங் லைஃப் கொஞ்சம் வரது. 140 வரைக்கும் இன்னர் வேர்ஸே வருது. 150 வரைக்கும் இன்னர் வேர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவுட்டர் வேர்ங்கிறப்போ கொஞ்சம் ஜிஎஸ்எம் எச்சா வேணும். இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ மாடரேட் கிளைமேட் ஜோன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 200 ஜிஎஸ்எம் 210 ஜிஎஸ்எம். திஸ் இஸ் ஃபார் த சம்மர்ஸ் தட் ஐ அம் டாக்கிங். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த 200 GSM இருக்கும்போது it will give you a crisp feeling. ஃபேப்ரிக் போடும்போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்ப் ஃபீலிங் இருக்கும். நீங்க வந்து வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் அதுல வந்து அந்த ரிங்கிள்ஸ் அதிகமா இருக்காது, ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கும். நீங்க அயன் பண்றதுக்கு ரொம்ப இந்த ஒர்க் இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். So if it's in case of winters, you can go for GSM from 230 to 260, 280 வரைக்கும் போகலாம். India, the most part of the India that I am suggesting is 280 வரைக்கும் போகலாம். You are going to Kashmir அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கோல்டு பிளேஸ் that is out of this இது அப்படிங்கிறப்போ வந்து அங்கே 300 GSM மேலே தேவைப்படும்.